என்ன இவ்வளோ எடுத்தீங்க? டக்குன்னு இல்லாமல் இவ்வளோ எடுத்துட்டு இருக்கீங்க. ஏதோ பயந்து பயந்து பேசுறீங்க. என்னாச்சு? வர சொல்லலாம். வீட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது நிலமை. அங்கே ஒன்று ஒன்றா அமானுஷம் என்னமோ நடக்குது. கண்ணால் பொம்மை வந்து என் மேலே விழுது. திடீர்னு டிவி ஆன் ஆகுது, திடீர்னு லைட் ஆன் ஆகுது. சும்மா பாத்ரூம் போய்ட்டு வரலான்னு பார்த்தா லைட் ஆன் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டு கொடுக்குது. அழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. இதெல்லாம் நீ சொன்ன நம்ப மாட்டேன். இதெல்லாம் நடக்குது வீட்டில். ஆமால, அவன் சொல்லுறதுதான் உண்மைதான். எங்கள் வீட்டில் எல்லாம் நடக்கதான் செய்யுது. நான் துணி மடிச்சு வச்சுருக்கேன், திடீர்னு அந்த கதவு திறக்குது. அங்கே துணி மடிச்சு வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு வரும்போது கண்ணாடி சீவிட்டு இருக்கு, சவுண்டு கேட்குது. அங்கே போய் ஓடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுல்ல. இருக்க பசங்களா நீங்கள்? ஒன்றுமே அப்படி கிடையாது. நேரத்தை வீணடிக்க வந்துட்டேன் போலங்க. என்னமோ பேசிக்கோங்க, நான் நம்பதான் இல்லை தான். பட்டாதாமல தெரியும் எல்லாம். ஆமாடா, நீ உனக்கு இதெல்லாம் பட்டாதான் தெரியும். நண்பன் ஒரு அட்வைஸ் சொல்லலான்னு வந்தேன். இதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறல்ல. ஷாப்பா, எங்கள் 2 பேர் தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீ கடைக்கு போனால் நிம்மதி இருக்கும் பார்த்தா நான் பயமுறுத்திட்டு இருக்காங்க. நம்ம கூட டிவி பார்க்கலாம் அது உட்காந்து. அப்பா நிம்மதியாக இருக்கும். இந்த நேரம் எப்போ தொலை செய்ய மாட்டேங்குது. சரி, டிவியும் ஓட மாட்டுக்கு. கொஞ்சம் போய் தூங்கலாம். என்னடா அது? எவன்டா போட்டால? எவனுமே இல்லை. எங்கே தொலைஞ்சிது? ஷோ, நம்ம இன்னும் அந்த மைண்ட்லேயே இருக்கும் போல. இவங்க 2 பேரும் நம்ம மைண்டை குழப்பி விட்டாங்க. எங்கே தொலைஞ்சுன்னு தெரியல ஃபஸ்ட்டு. சரி, பண்ணி பிச்சுக்கணும் போல இருக்குது. தூக்கம் வருது ஃபஸ்ட்டு. எனக்கு இது ஆஃப் பண்ணி வச்சு தூங்க வேண்டியதான். இதெல்லாம் எவனை ஏமால போட்டான்? எவனை தூரத்துக்கு போகிறாங்க? கண்ணாடி ஃபஸ்ட்டு. கண்ணாடி காணும். கண்ணாவா தெரியும். இங்கே தான் கண்ணாடி இப்படி இங்கே வந்துச்சு. எவள அவன் கதவு மூடினது? எவன் அவன்? ஒன்றும் இல்லை, கதவு இல்லை. எவனோ இருக்கிறது? தண்ணி எடுத்து வைஷ்ணா, இந்த வைஷ்ணு வரவே மாட்டேங்கான். எவ்வளோ கத்துறேன். தூங்கி இருக்கணும் உள்ள. வைஷ்ணு, சரி கொஞ்ச நேரம் கொடையை வச்சுட்டு நிற்க வேண்டியதான் நான் வர வரைக்கும். வந்துகிட்டு இருந்தேன் நடந்து. பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இவ்வளோ பெருசு, இடுப்பு அளவுக்கு இருக்குல்ல அந்த நாய். நின்னா என் ஹைட்டுக்கு இருக்குன்னு நினைக்கேன். வந்துக்கிட்டு இருந்தேன்,
நான் அது ஒன்றுமே பண்ணல, அது உர் அப்படின்னது. அங்கேருந்து தெரிச்சவன் தாம்ல, எடுத்தேன் பாரு ஓட்டம், இங்கே வந்து நிற்கேன். மாஸ்க் ஏன் போட்டிருக்கேன்னா, அந்த அது ஒரு யாரும் குத்துன்னு குத்திட்டாங்க போத்து. கண்ணுலாம் வலி நைட்டு. அதான் காலைல போய் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு 2 தையல் போட்டுருக்கு வந்தேன். ரொம்ப நம்ம காட்டு கத்துறல வைஷ்ணுன்னு வரைய மாட்டேக்கான், என்னாச்சுன்னு தெரியல. எதுக்கு வந்திருக்க? வீட்டை விட்டே வெளில வர மாட்டேன். என்னதமாச்சு? நீ சொன்னீங்களா டீ கல்ல வச்சு அம்மாடிச்சும் நடக்குது. நாங்கள் போனது வந்து எனக்கு அப்படி நடக்க ஆரம்பிச்சு. அது என்ன தெரியுமாச்சு, அங்கேருந்து ஒருத்தன் வந்து எவனோ எரிதான் என் காலு மண்டிலெல்லாம் பொம்மை தூக்கிறாங்க. யாரும் பொம்மை கூட பரவாயில்ல, எவனோ இரும்பாலாம் தூக்கிடுறேன் நம்மளை. எனக்கு வலி உயிர் போச்சு. மண்டில் நிறுத்தாங்க நிறைய பேர். என் காலெல்லாம் பவுடர் போல வந்து எரியல, எனக்கு வலிக்குதான். ஐயா நீ சொன்ன மாதிரி நடக்குதுல்ல, வயசுல கிட்ட போய் பேசலான்னு வந்தேன். நீ எதுக்கு வந்தேங்க ஃபஸ்ட்டு? அதான் நீ உங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனல, அப்போ நீ மழை வேற ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததா, அதான் எதுக்கு இந்த மலையில் அவன் எப்படி போகிறான்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் இங்கே. அப்படியே அவன் சொன்னால, அவனுக்கு பட்டாதான் புரியும். யாரோ சொல்கிற பேச்சு கேட்குங்களால அந்த உலகத்தில்? உண்மையை சொன்னால் பொய்ங்கிறீங்க, பொய் சொன்னால் உண்மைங்கிறீங்க. சரி வைஷ்ணவ கூப்பிடு, நீ அவன் வரைய மாட்டேக்கான். அப்பதான் கூப்பிட்டு இருக்கான் அவனை. வைஷ்ணா வாரம் பாரு. போ, நீ என்கிட்ட என்னென்னமோ சொன்னையோ அதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லு. வைஷ்ணவ டீக்கல்ல சொன்ன பத்தியா அந்த அமானுஷம் நடக்குதுன்னு? எங்கள் வீட்டில் நடந்துச்சுல, அந்த பவுடர்லாம் காலை வந்து விழுது, அந்த கண்ணாடி டப்பாலாம் மண்டில் வந்து விழுது. என்ன நடக்குதுன்னு புரியல, எனக்கு பயமாக இருக்குல்ல. சாமியார் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். நீ விஷ்ணுமால சொன்ன பத்தியா பவுடர்லாம் பறக்கு, வாட்டர் பாட்டிலாம் பறக்குதுன்னு. அதே மாதிரி ஏதோ நடக்குதுல்ல, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுல்ல. கிருஷ்ண மேலே கதவுல திறக்க முடியல. ஃபஸ்ட் திறக்க முடியல, ரொம்ப தம் கட்டி எடுத்தால் தான் திறக்க முடியுது. எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. யாரோ வீட்டில் வந்து ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ கத்துறாங்க, இது என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு பயமாக இருக்குல்ல. எனக்கு ஏதோ இல்லை, எவ்வளோ வாட்டி அவன்கிட்ட சொன்னேன். நான் அவனை எத்தனை வாட்டி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தோம். கொஞ்சமாச்சு கேட்டியா? நீ பாட்டுக்கு அசால்ட்டா அப்படின்னு சொல்லி விட்டா அப்படி தான் நடக்கும். இப்போ ஒன்றும் நடந்து போகிறதில்ல. எங்களுக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடந்துருக்கு. சொல்லல நீயாச்சும். அதான் நாங்கள் எவ்வளோ தடவை உன்கிட்ட அட்வைஸ் பண்ணோம் சொல்லி. நாங்கள் சொல்கிறது நீ கேட்டியா? எங்களுக்கு ஒத்துழைச்சியா இதுக்கு? இல்லை, இப்போ கடைசி என்ன சொல்ல வர? எங்களுக்கு நடந்த மாதிரி தான் உனக்கும் நடந்துருக்கு. இப்போ கடைசி சாமியாரை பார்க்கணும்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏதோ சாமியாரை பார்த்து தான் ஆகும். நாங்கள் 2 பேராச்சும் சாமியார் யாருன்னு சொல்லி தேடி பார்க்கட்டுமா? இல்லை, ஒன்று பண்ணுவோம். நம்ம 3 பேரும் சேர்ந்து போய் யாருன்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணங்க யார்கிட்டனாலும் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம். அவங்கள்ட்ட யார்கிட்டையாவது கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணுவோம். நீ சொல்கிற ஃபுல்லாக காட்டுதால. ஆனால் இப்போ வந்து டிமாண்ட் அதிகம்ல. இப்போ ஏதோ பூஜை நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூஜைக்கு எல்லா சமையல் ஒரே இடத்துக்கு கூட போகிறாங்க. ஆனால் யாரும் வரமாட்டாங்க. நிறைய பேட்டி கேட்டு பார்த்து எல்லாரும் எதாவது சொல்கிறாங்க. அதே இந்த நேரத்தில் யாரும் கிடைக்க மாட்டாங்களே. அதெல்லாம் நீ எதுக்குலாம் சொல்கிற? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதான் நீ ஒன்றும் பண்ண இந்த இன்னைக்கு மட்டும் தாக்கு பிடிக்கலாம். இந்த ஒரு நாள் மட்டும் தாக்கு பிடிச்சி பார்க்கலாம், என்ன நடக்குன்னு பார்த்துடலாம். இது ஒரு நாள் இன்னைக்கு அது என்னென்னலாம் பண்ணுமோ தெரியலையா? இன்னும் இந்த ஒரு நாள் சமாளிக்கணுமா? நேற்று என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஆனால் உடம்பெல்லாம் வலிக்கும். கடவுளே, இந்த ஒரு நாள் இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ நீ தான் காப்பாற்றணும். தொடங்கிடுச்சு. என்னதான் வேணும் இருக்கு? ஏன் இப்போ வந்து இந்த சூழ்நிலை வந்து என்ன வந்து பாடாப்படுத்துது? தான் சொன்ன ஆண்ட உடனே போய் பார்ப்போன்ட்டு ஒரு நாள் போட்டோம்னு சொல்லி ஒரு நாள் என்ன சாகடிச்சிடும் போலையே. முடியலடா. அடுத்து நாய்க்குட்டி ஏன் மேலே விழும், பாட்டு பாடும்.
வைஷ்ணவ் வைஷ்ணவ் வரண்டி. வா. ஹாய் வைஷ்ணவ். என்ன நேற்றுக்காச்சு ஒழுங்கா தூங்குனியா? என்னடா சொல்ற? தூக்கமும் இல்லை, ஒரு இடமும் இல்லை. அந்த சாமியார் யாரை போய் பார்க்கலான்னு பார்த்தா சாமியாரையும் பார்க்க முடியலை. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னானே பார்க்காத, இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் போகணும். ஒரு நாளில் சித்தவன் என்ன செய்வான்? போக சொல்லு. இங்கே ஆகும்னு என்னென்னமோ சவுண்டு கேட்குது. நானும் சொல்ல தானே செஞ்சேன் எல்லாமே. எங்கே கேட்டாங்க? ஏலே, நீ சவுண்டுன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. எங்கள் வீட்லேயும் நேற்று நைட்டு கேட்டுச்சு, அண்ணா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஆனால் கேக்கு, ஆனால் ஒரு பொண்ணு குரல் கேட்குற மாதிரி இருக்கு. இது என்ன சொன்ன? காப்பாற்றுங்கண்ணா காப்பாற்றுங்க. அதே சவுண்டு எங்கள் வீட்டில் கேட்டுச்சு. அதே சவுண்டு தான் எங்கள் வீட்லேயும் கேட்டுச்சு. ஒரே மாதிரி யாரோ என்னமோ வச்சு செட் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. ஏலே, இந்த ஜெஃப்ரி பேச்செல்லாம் கேட்காதா? நீ பாதிக்கப்பட்டிருக்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். இதுக்கு எப்படியாவது ஒரு வழி கிடைச்சாகணும். ஏலே, இந்த விஷயத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு டீ கடையில் பேசும்போது அவன் என்ன சொன்னான்? அசால்ட்டாக தானே விட்டான். அவன் கேரக்டரே இப்படி தான்ல, அசால்ட்டாக விட்டு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துடுவான். ஏலே, அவனே நம்பிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதுக்கு வேற வழியும் இல்லை, நம்ம தான் ஏதாவது செய்யணும். ஏலே, இதுக்குன்னு ஒரு சாமியார் இருக்கார்ல, நமக்கே தெரில. எனக்கே ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொல்லி தான் தெரிஞ்சது. ஆனால் அவரை பார்க்க ஒரே ஒரு ஆள் தான் போடுவான். ஏலே, அவனை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. என்னால் வர முடியாது, நீ போயிட்டு வா. ஏலே, அவர் லேசப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இப்போ கூட ஆந்திராவுக்கு ஏதோ ஒரு பூஜை சொன்னாங்க, குருதி பூஜைக்கு போயிருக்காரு. அவருக்கு ஊர் செங்கோட்டை தானா, இங்கே தான் மேலூரில் இருக்காராம். ஏலே, நீ என்ன சும்மா நினைக்கிறியோ? நான் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார். அவர் ஃபோட்டோவும் அவர் இருக்கிற லொக்கேஷனையும் அந்த அண்ணன் எனக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. நான் உனக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். பார்ப்போம். இந்த ஜெஃப்ரி எதுவும் வந்தால் அவன்கிட்ட அதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காத. நீ போகிறதப்போ நீயும் சொல்லிடாத, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிடாத. நீங்கள் எப்படியாவது ஒரு நாள் தாக்கு பிடிச்சிக்கோ. நாளைக்கு ஃபோன் பிறப்படும் போது என்னை ஃபோன் போட்டு போ. சரில, நான் போகிறேன். கையெல்லாம் இந்த அளவு இது கட்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீமா கட்டை சாப்பிட்டா கை வந்து ரொம்ப கட்டையா. வந்துட்டான்டா, வந்துட்டான். வந்துட்டியா? ரொம்ப தாமதமாக வந்துட்டடா, ரொம்ப தாமதமாக வந்துட்ட. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். தாமதப்படுத்திட்டேடா, ரொம்ப தாமதப்படுத்திட்ட. வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா. தம்பி, உன் ஜாதகம் என்கிட்ட தான் ஏன் இருக்கு. உன் ஜாதகம் என்கிட்ட தான் இருக்கு. உன் பேர் வைஷ்ணவ் தானே? ஆமாம் சாமி. உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சகலமும் தெரிஞ்சவன். இது தெரியாதா? போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட தம்பி, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன். பார்க்கக்கூடாத விஷயத்த பார்த்துட்டேன். கேட்கக்கூடாத விஷயத்த கேட்டுட்ட தம்பி, கேட்கக்கூடாத விஷயத்த கேட்டுட்டேன். தொடக்கூடாத விஷயத்த தொட்டுட்ட தம்பி. இப்போ அதுக்கு தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க.
குகைக்கு போனியா? சாமி அது எனக்கு குகைக்கு போனியா? போன மாதிரி தெரியல சாமி. 48 மண்டல பூஜையை தாண்டி அந்த குகைக்குள்ள பல தீய சக்திகள் மர்மமான குகைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மர்மமான குகை, மர்ம குகை தம்பி. அது மர்ம குகை தம்பி. குகைக்குள்ள போனியா இல்லையா? சாமி அது எனக்கு நினைவில்லை சாமி. தப்பு பண்ணிட்டேன். அங்க 2 ஆத்மா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கு. அதை விடாது சாமி. எப்படி சாமி எல்லாமே வயலட்டா உங்களுக்கு எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக பேசுறீங்க? எப்படி சாமி? வீட்டில் தூங்க முடியல சாமி. எல்லாரும் அலோலப்பட்டு இருக்காங்க சாமி. 3 பேர் என்ன பண்ணது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சாமி. பொம்மை வந்து என் மேலே விழுது சாமி. தூங்க முடியல சாமி. கண்ணால் டிவி ஆன் ஆகுது சாமி, லைட் ஆன் ஆகுது. ஒன்றுமே தெரியல சாமி. குகைக்குள்ளலாம் நான் போகிற மாதிரி எனக்கு நினைவில்லை சாமி. கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க சாமி. தம்பி. தம்பி ஜாதகம் இங்கே தான் இருக்கு. உன் கூட சேர்ந்து 2 பசங்க வந்தாங்களா? வந்தாங்க சாமி. அவங்க ஜாதகம் இருக்கு. அவங்க ஜாதகமும் என்கிட்ட தான் இருக்கு. நீ அந்த குகைக்குள்ள போனதே தெரியலேன்னு சொன்னியே. உன் வீட்டில் எவ்வளோ ஆன நடந்துச்சு. அவங்க அடுத்தவங்க 3 பேருக்கு எப்படி அகாரமா என்னென்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? உத்து பார். குகைக்குள்ள போனியா? சொல்லு. குகைக்குள்ள போனியா?